ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ஆரம்பிக்கலாங்களா? வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வேறு லெவலில் நேம் ஆர்ட் வீடியோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அலைட் மோஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ராஜெக்ட்டு போய்க்குங்க. நம்ம கொடுத்துருந்த ப்ரீசெட்டு இம்போர்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் இந்த கார்னரில் இருக்கிற இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா கேமரா ஆப்ஷன் காமிக்கும். அதை ஆன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிரும். இப்போ உங்களுக்கு தேவையான லெட்ரு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் பேரில் வரக்கூடிய ஒரு லெட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் 2 லெட்ரு நான் கரெக்டாக கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த இதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட் லெட்டரை ப்ரெஸ் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட் கொடுங்க. இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உங்கள் இனிஷியலில் டைப் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லெட்டர்லேயே டைப் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக வரும். அதுக்கு அடுத்த லெட்டரையும் அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எடிட் டெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. டிக் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆயிரும். இப்படி மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லெட்டர் எதுவும் சைடில் எதுவும் மூவ் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த கேமரா ஆப்ஷனை டிசேபிள் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான இடத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நான் செட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. இப்படி மூவ் பண்ணையில் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் இதுக்கு இந்த இமேஜுக்கு மேலே ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன், இந்த லெட்டருக்கு மேலே அதை அந்த ஐக்கானை கண் ஐக்கானை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஆறுங்கிற லெட்டரை லைட்டாக மூவ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்லேயே மூவ் பண்ணிங்கனாக்கா அது கரெக்டாக வந்து செட் ஆகாது, தெரியாது, உங்களுக்கு பிளாக்காக இருக்கும். அதுக்கப்புறமா மேலே இருக்க அந்த லைட் இமேஜை ஆன் பண்ணி விட்டுட்டு இமேஜை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த லெட்டருக்கு 2க்கும் நடுவில் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி கொண்டு வந்து ட்ராக் பண்ணி வச்சுருங்க. ஆரஞ்சில் லெட்டர் எதுவும் சாய்வில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க, கிராப் பண்ணி மாற்றிக்கோங்க. அதுக்கு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு இந்த 2வது ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா லைட்டாக உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ எப்படி திருப்பணுமோ திருப்பிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டில் நம்ம செஞ்ச மாதிரி தான் எல்லாத்துலேயுமே ஒரு இதுலேயும் நம்ம லெட்டர் ஆட் பண்ணணும். மேலே இருக்க இமேஜை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள்.
லாஸ்ட்டாக எல்லா இமேஜையுமே கண் ஐக்கானை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்ருங்க. இப்போ லாஸ்ட்லேயும் அதே மாதிரி அந்த லெட்டர் எல்லாத்தையுமே டைப் பண்ணி கரெக்டாக ஃபினிஷிங்காக வச்சுருங்க. நான் மற்ற எல்லா லெட்டரும் நான் எடிட் பண்ணிட்டேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி ஃபஸ்ட்டு மட்டும் எடிட் பண்ணி காமிச்சேன். நீங்கள் பாக்கி எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நேம் ஆர்ட் வீடியோ. இப்போ லெட்டர் எதுவும் மூவ் பண்ணணுன்னாக்கா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு ஃபஸ்ட்டு மூவ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம கீ ஆப்ஷன்லாம் எல்லாம் நிறையா இது பண்ணி வச்சுருப்போம். அந்த இமேஜை ப்ரெஸ் பண்ணிட்டு லைட்டாக ட்ராக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிரும். இப்போ மேலே இருக்க ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்துடும். அதுக்கு முன்னாடி இந்த கேமரா ஆப்ஷன் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்படியே உங்களுக்கு ப்ராஜெக்ட் எக்ஸ்போர்ட் ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு குவாலிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கனாக்கா எக்ஸ்போர்ட் ஆயிரும். இப்போ வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.